எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் ஈவினிங் வாக்கிங் போகலான்னு கிளம்பினேங்க. இதுதான் நம்ம ஸ்ட்ரீட்டில் வீட்டு எதிரிலேயே இருக்குங்க பார்க்கு, பெரிய பார்க் இருக்குது, போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பார்த்திங்கன்னா ரோட்டு மேலேயே ஒரு மரம் இருக்குது பாருங்கள். இந்த எதிரில் இந்த மரம் ப்ளம் மரங்க. அதில் எல்லாமே நிறைய பூ பூத்து கிடக்கு. இதுவும் ப்ளம் மரம் தாங்க. இந்த சம்மர் டைமில் நம்ம பார்க்குக்கு வந்தோம்னா இதெல்லாம் பழம் சிவப்பு கலரில் நல்லா ப்ளம்ஸு நிறைய காய்ச்சி தொங்கும். சம்மர் டைமில் நான் எப்போ வாக்கிங் வந்தாலும் பார்ப்பேன். எல்லாம் கீழே நிறைய விழுந்து கிடக்கும். இது நம்ம ஏரியாவில் இருக்கிற ஃபேமஸ் யூனிவர்சிட்டிங்க. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் தாங்க. இது ஸ்ப்ரிங் சீசன்றனால பாருங்கள், இலைகள்லாம் இப்போ தான் வளர ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு இந்த 2-3 மரம் காட்டியிருப்பேன் இல்லைங்களா, இதில் பூக்கள் ஃபுல்லுமே, மரம் ஃபுல்லுமே பூக்களாக இருக்கும். வின்ட்ரு முடிஞ்சு நம்ம ஸ்ப்ரிங்கு ஸ்டார்ட் ஆகும்போது பார்க்கில் வாக்கிங் வந்தோம்னா நல்லா இருக்குங்க. எல்லாமே ட்ரிம் பண்ணி விட்ருப்பாங்க மரங்களாம். இந்த டைமில் தான் நமக்கு ரோஸ் செடி, மற்ற வீட்டில் வளர்க்குற எல்லா செடிங்களும் ட்ரிம் பண்ணி விடுவோம். ஆனால் இந்த பார்க்கில் பாருங்கள், இதெல்லாமே நேச்சுரலாகவே இருக்குது. நேச்சுரலாகவே அந்த மரங்களில் பூக்கள், இதை யாரும் ட்ரிம் பண்ணுறதில்ல, அதுவாக பூ பூத்துருக்கும். இதே சம்மரில் வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த மரத்தில் இருக்கிற பூக்கள் எல்லாம் உதிர்ந்து எல்லாமே இலைகளாக மாறி இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்க. ஆனால் இந்த ஸ்ப்ரிங் சீசனில் தான் எப்போவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த பார்க்குக்கு வாக்கிங் போகலான்னு வந்தேன். ஈவினிங் டைமுன்றனால மனசுக்கு அமைதியாக இருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு ஏரியாலையும் இந்த மாதிரி கம்யூனிட்டி பார்க்குன்னு இருக்கும். நம்ம போய் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு வந்து வச்சு விளையாடலாம். அவங்கள வச்சு விளையாண்டுட்டு இந்த பார்க்கில் பெரிய ரவுண்ட் அடிக்கலாம். ஈவினிங் டைமில் எங்கேருந்து வருமோ தெரியலைங்க, அவ்வளோ கிளிகள் பறந்து வரும் பாருங்கள். நூற்றுக்கணக்கான கிளிகள் பறந்து வந்து இந்த மரத்தில் உட்காந்துருக்கு பாருங்களேன். எங்கேருந்து வருதுன்னே தெரில. எப்போவுமே ஈவினிங் வரும்போது அவ்வளோ சத்தமாக நல்லா இருக்கும். அந்த சத்தமே கேட்குறதுக்கு மியூசிக் போட்ட மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ குளிர்காலன்றனால இன்னும் யாரும் அவ்வளோ வாக்கிங் வர ஆரம்பிக்கல. கொஞ்சம் பேர் தாங்க வந்துட்டு போகிறாங்க வாக்கிங். பாருங்கள், காலியாக இருக்குது, பார்க்கே காலியாக இருக்குது. இங்கே டெய்லி எல்லோரும் சம்மர் டைமில் வந்து பார்த்தானா எல்லாருமே வாக்கிங் வருவாங்க. நிறையா பேர் குழந்தைங்கள்லாம் இங்கே விளையாண்டுட்ருப்பாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபுல்லு கலகலன்னு இருக்கும். இந்த பார்க்கை விட்டு நம்ம உள்ளுக்குள்ளே கேட்டுக்குள்ளே வந்தோம்னா பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்குங்க. இது ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக இருந்துச்சு, ஒரு ஏக்கர் கணக்கில் இருக்கும். இது பெரிய ஏரியாவாக இருந்துச்சு. இவங்க ஆர்டிஃபிஷியலாக மண்ணெல்லாம் கொண்டு வந்து லாரியாக கொட்டி சின்ன சின்ன குன்றுகள் மாதிரி, மலைகள் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்கங்க. மார்ச் மாதத்தில் இவ்வளோ கோல்டாக இருக்குது பாருங்களேன். ஃபுல்லுமே ஃபாகாக இருக்குது. இந்த பார்க்கில் அவ்வளோ கை காலெல்லாம் விரைச்சி போச்சு. மொபைல் வச்சு நம்ம வீடியோ ஷூட் பண்ணவே முடியல. பாருங்களேன், நான் சொன்னேன் இல்லையா, ஃபுல்லும் குட்டி குட்டி மலைகள் மாதிரி அவங்களே பண்ணி வச்சுருக்காங்க, ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு ஃபுல்லும் இங்கேருந்து பார்த்தா அந்த லாஸ்ட் வரையிலும் எல்லாமே நல்லா கிளியராக தெரியும். இப்போது ஃபுல்லும் மலைகள் மாதிரியெல்லாம் பண்ணி வச்சது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் சம்மர் டைமில் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாம் குழந்தைங்க எல்லாம் சைக்கிள் விட்டு விளையாண்டுட்ருப்பாங்க. சின்ன பசங்கள்லாம் விளையாண்டுட்டு அங்கே உள்ள விளையாடுற ஏரியாலாம் கூட தனியாக வச்சுருக்காங்க. பார்க்கிலேருந்து வெளியில் வந்தோம்னா இது சியூ யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. கோவென்ட்ரி லண்டன் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஃபேமஸான யூனிவர்சிட்டிங்க. இது மெயின் ஏரியாலேயே இருக்குது. அப்படியே அதை சுற்றி ஒரு வாக் பண்ணோன்னா ஒரு 2 கிலோமீட்டர் பக்கம் வரும் எனக்கு. அதனால் ஃபுல்லுமே நான் இந்த ரோடு வழியாக வந்து இந்த யூனிவர்சிட்டியை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நான் எப்போவுமே போவேங்க.
ஈவினிங் டைம் வாக்கிங் வந்தேன்னா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இந்த சன்செட்டை பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னமோ வெதர் மோசமாக இருந்தனால சன்செட் அவ்வளோ கிளியராக தெரியலைங்க. பாருங்களேன் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெதர். சுத்தமான காற்று, நல்ல அமைதியான இடம், இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே டெய்லி வாக்கிங் போவேன். இன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அதனால தான் நான் இதை ஷூட் பண்ணி வச்சுருக்கேங்க. வாக்கிங் முடிஞ்சிட்டு ஈவினிங் திரும்ப வீட்டுக்கு வரும்போது பாருங்களேன் இந்த வானம் என்ன கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது.